மென்பொறியாளர் சுவாதி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியை பிடிப்பதற்காக சென்னை காவல்துறை ஆணையர் டி.கே. ராஜேந்திரன் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் தனிப்படை போலீசாருடன் ஆலோசனை நடத்தினார். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மென்பொறியாளர் சுவாதி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகமெங்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் குற்றவாளி இன்னும் பிடிபடாத நிலையில் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையிலும் மற்ற தடயங்களின் அடிப்படையிலும் பல்வேறு தனிப்படைகளை அமைத்து போலீசார் குற்றவாளியை தேடி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் சுவாதியின் நண்பர்கள் என்று சொல்லப்படும் 2 நபர்களிடம் போலீசார் துருவி விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்களில் ஒருவரின் பெயர் கணபதி என்று தெரிவித்த போலீசார் மேற்கொண்டு தகவல்களை தர மறுத்துவிட்டனர். இந்நிலையில் நேற்று இரவு நுங்கம்பாக்கம் காவல் நிலையம் வந்த சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் டி.கே. ராஜேந்திரன் சுவாதி கொலை தொடர்பாக தனிப்படை போலீசாருடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். இதனிடையே சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்டு சுவாதியை கொலை செய்ததாக கருதப்படும் இளைஞரின் தெளிவான புதிய புகைப்படத்தை காவல்துறை நேற்று வெளியிட்டது. கொலையை நேரில் பார்த்த சிலரின் உதவியுடன் அந்த வாலிபரின் படத்தை மேம்படுத்தி காவல்துறை வெளியிட்டுள்ளது. இந்த படத்தை ஹைதராபாத் தேசிய தடயவியல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கவும் காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர்.